தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிகிச்சை முடிந்து தனியார் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளவை என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறுவை சிகிச்சை முடிந்து இன்று இல்லம் திரும்பியிருக்கிறார். அடுத்த 10 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று மதிமுக தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கன்னியாகுமரியில் நடைபெற இருந்த மதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு திருநெல்வேலி சென்றிருந்தார். அப்போது திருநெல்வேலியில் இல்லத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததுல வைகோவுக்கு தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சென்னை ஆயிரமலுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் வைகோவை நேரில் சென்று சந்தித்திருந்தார். இந்த சூழல்ல ஒரு வார சிகிச்சைக்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று இல்லம் திரும்பியிருக்கிறார். அடுத்த 10 நாட்கள் அண்ணாநகர் இல்லத்தில் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும், அடுத்த 10 நாட்களுக்கு மதிமுக நிர்வாகிகள் யாரும் நேரில் வர வேண்டாம் என்றும் மதிமுக தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.